ஹாய், இது வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். தீபாவளி வந்து பெருசாலாம் ஒன்றும் செலிப்ரேட் பண்ணல. குட்டீஸ்க்காக பட்டாசு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். பட்டாசுமே வந்து நான் தான் சொல்லியிருந்தேன்ல உங்ககிட்ட, நைட் பட்டாசு மட்டும் வாங்கிட்டு வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க நல்லா. அது மட்டும் வாங்கிட்டு வந்து வெடித்தோம். மொட்டை மாடியில் தான் வெடித்தோம். அது வந்து சேஃப் இல்லைன்றதுக்காக கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து இது பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைமும் வாங்கிட்டு வந்து மொட்டை மாடியில் தான் பட்டாசு வெடித்தோம். இந்த சுறுசுறுவத்தி பூத்தொட்டி இது தான் வாங்கிட்டு வந்து வெடிக்கிறது, வேறு எதுவும் கிடையாது. ஜானு ரொம்ப பயந்தான்னு சொல்லியிருந்தேன்ல, கொஞ்சம் டெவலப் ஆகி நாங்கள் வெடிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். அப்போவுமே காலை குத்திக்கிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு வந்து என்ஜாய் பண்ணேன். அம்மா கையில் போ ஜானே, கைப்பிடி. வாவ், ஹேப்பி தீபாவளி சொல்லு. ஹேப்பி தீபாவளி. ஏ ஹேப்பி தீபாவளி. வெரி குட். தூக்கியே தான் வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வெடிக்கிறத பார்த்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நார்மலைஸ் ஆனாலே. இன்னும் பயம் இருக்குது. வெடிக்கிறத பார்க்கும்போது எக்ஸைட் ஆகுறா கொஞ்சம். அப்போ வந்து பயம் போகுது. நாங்கள் இருக்க ஏரியா வந்து அம்பத்தூர். இந்த ஏரியா சுற்றி பட்டாசு சும்மா அப்படியே தெறிக்க விட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பட்டாசு சவுண்ட் வந்து, அதாவது நம்ம சின்ன வயசில் வந்து இந்த அளவுக்கெல்லாம் கேட்டதில்லை. செம்ம சவுண்டு, அடங்கவே இல்லை. பேக் டு பேக் அப்படியே சரவெடி மாதிரி தான் அந்த ஸ்கை ஷாட்லாம் வெடிச்சிட்டு இருந்தது இங்கே. மறுநாள் வந்து அமாவாசை கும்பிட்றவங்க வந்து நோன்பு எடுப்பாங்க தீபாவளி மறுநாள். சில பேர் தீபாவளி அன்றைக்கே எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து தீபாவளி மறுநாள் தான். செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வாங்கியாச்சும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மாவு பேக்கெட் வாங்கிட்டு வந்து தான் பண்ணேன். அதுவுமே அதிரசம் ரொம்பவே சொதப்பிடிச்சு. கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நான் விலாக் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஒருத்தி உட்காந்துட்ருக்கால, அவள் வந்து என்ன வச்சுருக்கேன் அங்கேயே தான் கிட்ட ஓடி வரா. நான் அதிரசத்தை மோசமாக போட்டதை பார்த்துட்டு இவங்க வந்தாங்க, அதை கவர் பண்ணேன். அவளும் ஃபோனை எடுத்துகிட்டு அவளும் ஓடி வரா வீடியோ எடுக்க. பக்கத்தில் எண்ணெய் வேறு இருக்குது, எண்ணெய் காஞ்சிருக்கு. மேலே வச்சுருந்தா கூட பரவாயில்ல, கீழே வச்சிட்ருக்கேன். அதனால் நான் வீடியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதனாலே இத்தனை வருஷமாக பண்ணல. பாக்கெட் மாவு வாங்கின்னு வந்து அதிரசம் வந்து ரொம்ப மோசமாக வந்தது. பார்க்குறதுக்கு மோசமாக இருந்தது, சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு. மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணேன், நான் அரிசி மாவை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது என்னன்னா மேலே வந்து ஒரு மாதிரி வந்தது அதிரசம். முறுக்கு வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. முறுக்குமே பாக்கெட் மாவு தான் வாங்கினேன். 1/2 கிலோ, ரெண்டுமே 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து நான் சாமி கும்பிட்றதுக்குள்ளே அமாவாசையே முடிஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சு சாமி கும்பிட்டேன். நெக்ஸ்ட் இயர் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பாய்.